Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 7 subsidiary books 2 உடைய exercise 7th sum பார்க்கலாம். Prepare a triple column cash book of Rahim from the following transactions. 2017 February 1 cash in hand, cash at bank. ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. So cash in hand 25,000 rupees and cash at bank 10,000 rupees. So இந்த சம்ல நம்ம triple column cash book தான் போட போறோம். So format எல்லாமே first கரெக்டா எழுதிட்டு நம்ம balance brought down எடுத்து எழுதிக்கலாம். Cash in hand and cash at bank இது ரெண்டுமே நமக்கு brought downல வரும். In the books of Rahim அப்படின்னு போட்டுட்டு debit sideல date, receipts, voucher number, LF, discount allowed, cash, bank, amount rupees மேல போட்டுக்கோங்க. இந்த amount column தான் நம்ம மூணா டிவைட் பண்றோம். Discount allowed column, cash column and bank column. Credit sideல date, payments, voucher number, LF, discount received column, cash, bank. இங்க மேல வந்து amount rupees போட்டுக்கோங்க. இந்த amount அப்படின்றது இந்த மூணு காலம்க்கும் காமனா இருக்குது. ஓகேவா? இந்த அமௌண்ட் தான் நம்ம இங்க மூணு காலமா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல டேட்ல 2017 February 1 போட்டுக்கோங்க. டு பேலன்ஸ் brought down போட்டு கேஷ்ல 25,000 போட்டுக்கோங்க அண்ட் பேங்க்ல 10,000 rupees போட்டுக்கோங்க. February 5 வாட்டர் பியூரிஃபையர் purchased for office use by check 8,000 rupees. ஸோ வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம கேஷ் வந்து பே பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப பேமெண்ட் சைட்ல போடணும். அட் த சேம் டைம் செக் மூலியமா நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப இதை நம்ம பேங்க் காலம்ல போடணும் அமௌண்ட். ஓகேவா? ஸோ பேமெண்ட் சைட்ல டேட்ல 2017 February 5 போட்டு பை வாட்டர் பியூரிஃபையர் அக்கௌண்ட் போட்டு பேங்க் காலம்ல 8,000 rupees போட்டுக்கோங்க. February 6 purchased goods for cash 9,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ கூட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம பே பண்ணுவோம் இல்லையா? அப்ப இதை பேமெண்ட் சைட்ல போடணும். நம்ம கேஷ் மோட்ல தான் பே பண்ணிருக்கோம். அப்ப இதை கேஷ் காலம்ல போட்டுக்கணும். டேட்ல 6 போட்டுக்கோங்க. பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷ் காலம்ல 9,000 rupees போட்டுக்கோங்க. February 8 received cash from Daniel 9,900 rupees. Discount allowed to him 100 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ டேனியல் கிட்ட இருந்து நமக்கு கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. அதனால இதை நம்ம ரெசிப்ட் சைட்ல போடணும். கேஷா தான் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு இல்லையா? அதனால இதை நம்ம கேஷ் காலம்ல போடணும். அட் த சேம் டைம் டிஸ்கவுண்ட் அலவுடும் இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் காலம்ல 100 rupees போட்டுக்கணும். ஸோ ரெசிப்ட் சைட்ல டேட்ல 8 போட்டுக்கோங்க. டு டேனியல் அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் காலம்ல 100 rupees போட்டுக்கோங்க. கேஷ் காலம்ல 9,900 rupees போட்டுக்கோங்க. February 10 செக் ரிசீவ்ட் ஃபார் கூட்ஸ் சோல்ட் அண்ட் டெபாசிட்டட் இன் த பேங்க் 40,000 rupees. அதாவது நம்ம கூட்ஸ் சேல் பண்ணதுக்காக செக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதை உடனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, டெபாசிட்டும் பண்ணிட்டாங்க பேங்க்ல. ஸோ 40,000 rupees நமக்கு பேங்க் காலம்ல வரணும். அண்ட் இதை ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால ரெசிப்ட் சைட்ல போடணும். டேட்ல 10 போட்டுக்கோங்க. டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 40,000 rupees போட்டுக்கோங்க. February 12 paid to Amala by check 14,500 rupees. Discount received from her 500 rupees. அதாவது அமலாக்கு நம்ம பே பண்றோம், செக் மூலியமா தான் நம்ம பே பண்றோம். ஸோ பேமெண்ட் சைட்ல இந்த பேங்க் காலம்ல போடணும். அண்ட் ஆல்சோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஹர், அமலா கிட்ட இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆகிருக்கு 500 rupees. ஸோ இதை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம்ல போடணும். டேட்ல 12 போட்டுக்கோங்க. பை அமலா அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம்ல 500 rupees போட்டுக்கோங்க. அண்ட் பேங்க் காலம்ல 14,500 rupees போட்டுக்கோங்க. February 13 pay transport charges by cash 5,000 rupees. ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்க்காக நம்ம பே பண்ணிருக்கோம். அப்ப இதை பேமெண்ட் சைட்ல போடணும். அண்ட் ஆல்சோ கேஷா தான் பே பண்ணிருக்கோன்றதுனால நம்ம கேஷ் காலம்ல போட்டுக்கணும். டேட்ல 13 போட்டுக்கோங்க. பை டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷ்ல 5,000 rupees போட்டுக்கோங்க. February 14 withdrawn cash from bank for office use 20,000 rupees. ஸோ கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிருக்கோம் பேங்க்ல இருந்து, ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வித்ட்ரா பண்ணிருக்கோம். அப்ப ஆஃபீஸ்க்கு தான் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக போகுது இல்லையா? ஸோ கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது அண்ட் பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து வெளியில போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசீவ் ஆகுறதுக்கான என்ட்ரி போட்டுக்கலாம். டேட்ல 14 போட்டுக்கோங்க. டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு கேஷ் காலம்ல 20,000 rupees போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு 20,000 rupees கேஷ் ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால நம்ம கேஷ் காலம்ல 20,000 rupees போட்டாச்சு. அண்ட் இது பாத்தீங்கன்னா கான்ட்ரா என்ட்ரி. ஒரே என்ட்ரில நம்மளுக்கு பேங்க் அண்ட் கேஷ் ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கான்ட்ரா என்ட்ரி இல்லையா? அதனால நம்ம இங்க LF காலம் இருக்கு பாத்தீங்களா, லெட்ஜர் ஃபோலியோ, அங்க வந்து நம்ம C அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் இஸ் த கிவர் இல்லையா? அதனால நம்ம பேமெண்ட் சைட்ல டேட்ல 14 போட்டு பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு பேங்க் காலம்ல 20,000 rupees போட்டுக்கணும். அண்ட் நம்ம பேமெண்ட் சைட்லயும் LF காலம்ல நம்ம C அப்படின்னு போட்டுக்கணும், கான்ட்ரா என்ட்ரி அப்படின்றதுனால. February 24 check received from Kumar and deposited into the bank 15,000 rupees. ஸோ குமார் அப்படின்றவங்க கிட்ட இருந்து நமக்கு செக் ரிசீவ் ஆகிருக்கு. அதை நம்ம டெபாசிட் பண்றோம் பேங்க்ல போயிட்டு 15,000 rupees. அப்போ
செக் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றதுனால ரெசிப்ட் சைட்ல போடணும். பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால இது நம்ம பேங்க் காலம்ல போட்டுக்கணும். ஸோ ரெசிப்ட் சைட்ல டேட்ல 24 போட்டுக்கோங்க. குமார் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 15,000 rupees போட்டுக்கோங்க. February 28 குமார் செக் டிஸ்ஹானர்ட், அதாவது குமார் கிட்ட இருந்து நமக்கு ஒரு செக் ரிசீவ் ஆச்சு பாத்தீங்களா 24th அன்னைக்கு, அந்த செக் வந்து டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. டிஸ்ஹானர் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு குமாரோடைய அக்கௌண்ட்ல பேமெண்ட் இல்லாம இருக்கலாம், அதாவது அமௌண்ட் வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் இல்லாம இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ குமார் கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகாது இல்லையா, அதனால இந்த 24th என்ட்ரி இருக்கு பாத்தீங்கன்னா, அது நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இங்க நம்ம 24th அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுனால ரெசிப்ட் சைட்ல போட்டிருப்போம். இப்ப அதை அப்படியே எடுத்து பேமெண்ட் சைட்ல போட்டுருணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா ரிசீவ் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம ரெசிப்ட் சைட்ல போட்டோம். இப்ப அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகல இல்லையா, அதனால இதை அப்படியே எடுத்து நம்ம டிஸ்ஹானர்ட பேமெண்ட் சைட்ல போட்டுருணும். ஸோ பேமெண்ட் சைட்ல டேட்ல 28 போட்டுக்கோங்க. பை குமார் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 15,000 rupees போட்டுக்கோங்க. ஸோ எல்லா என்ட்ரிஸும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணணும். ரெசிப்ட் சைட்ல கேஷ் காலம்ல நம்ம இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 54,900 rupees வருது. பேமெண்ட் சைட்ல கேஷ் காலம்ல நமக்கு 14,000 rupees இருக்கு. ஸோ 54,900 rupeesல இருந்து இந்த 14,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 40,900 rupees வரும். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ 28 போட்டுக்கோங்க டேட்ல, ஏன்னா இது பிப்ரவரி அப்படின்றதுனால 28 போட்டிருக்கோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 40,900 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல பேங்க் காலம்ல இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 65,000 rupees வருது. அண்ட் பேமெண்ட் சைட்ல பேங்க் காலம்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டில் இந்த 15,000 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னா 57,500 rupees வருது. ஸோ இந்த 65,000 rupeesல இருந்து 57,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 7,500 rupees வரும். இதுதான் நமக்கு பேங்க் காலம்கான பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? ஸோ 28 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நேராவே பேங்க் காலம்ல 7,500 rupees போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டல்ல கேஷ் காலம்ல போத் சைட்ஸ் 54,900 வரும் அண்ட் பேங்க் காலம்ல 65,000 rupees வந்துடும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் காலம்ல நமக்கு பேமெண்ட் சைட்ல 500 rupees மட்டும் தான் இருக்கு. அதை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கோங்க டோட்டல்ல. அதே மாதிரி ரெசிப்ட் சைட்ல நமக்கு டிஸ்கவுண்ட் அலவுட் காலம்ல 100 rupees மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்து இங்க நீங்க டோட்டல்ல எழுதிக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். March 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் காலம்ல 40,900 rupees போட்டுக்கோங்க அண்ட் பேங்க் காலம்ல 7,500 rupees போட்டுக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்டன்சில வேற ஏதாவது டாபிக் பத்தி கிளியரா தெரியணும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்காக நான் தனியாவே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.